சுதந்திரம் பெற்று இன்று வரை தார் சாலையே பார்த்திராத கிருஷ்ணகிரி மாவட்டம் பொம்மசானூர் கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்கு அரசு தார் சாலை அமைத்து தர கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கிர்கேப்பள்ளி கேட் பகுதியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைய பெற்றுள்ள பொம்மசானூர் கிராமத்தில் சுமார் 50க்கு மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளை கொண்டது. இந்த கிராமத்திற்கு சுதந்திரம் பெற்று இன்று வரை தார் சாலை அமைக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. மண் சாலையை பயன்படுத்தி வந்த கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு ஓரடுக்கு ஜல்லி சாலையை அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சாலையும் தற்போது ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சாலையில் செல்ல முடியாத அளவிற்கு உருண்டோடுவதாகவும் அவசர காலத்திற்கு இந்த வழியை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்து வராங்க. அடுத்த தலைமுறையாவது தார் சாலையை காண வேண்டும் என கோரிக்கை வைத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என்னுடைய கோரிக்கை என்னன்னா, ஜல்லி சாலையை தார் சாலையாக சீரமைக்க வேணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. இந்த கெரியப்பள்ளியிலிருந்து பொம்மச்சனூர் கிராமத்துக்கு இது வரைக்கும் தார் சாலையே இல்லை. இந்த தார் சாலை எதனால நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, முதியவர்கள், ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எல்லாமே இந்த ஒரே ஒரு ரோடு தான் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த வழியா எங்களுடைய வாகனம் எது போனாலும் ரொம்ப கிராச்சஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, முள் புதர்கள் இருக்குது. இதை நாங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் ஆன்லைன் பெட்டிஷனா கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை. அரசியல் அதிகாரிகள் தனி கவனம் செலுத்தி, தமிழக அரசும் தனி கவனம் செலுத்தி இதை ஆய்வு செய்து எங்களுக்கு தார் சாலை அமைச்சு தரணும். இதுல பார்த்தோம்னா 450 to 500 நபர்கள் வசிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 வீடுகள் இதுல அமைஞ்சிருக்கு. இது பொம்மச்சனூர் கிராமம் மற்றும் கோல்லப்பட்டி, நாகப்பன் வட்டம் இந்த மக்கள் இந்த சாலையில பயன்படுத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு தார் ரோடு இல்லாம பசங்களை ரொம்ப கூட்டு போறதுக்கு ரொம்ப அலைச்சலா இருக்கு. அப்படியே இருந்தாலும் பாருங்க, நீங்களே கூட ஜெல்லி ரோடா இருக்கு. அதுல கூட்டு போனா கூட ஒரு நாளைக்கு பசங்களை கீழே கூட விழுந்துடுறாங்க. சொல்லவே முடியறதில்ல, போகவும் முடியல. நைட்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலும் பசங்க நைட்டு 7 மணிக்கு மேல நாங்க தனியா போய் கூட்டு வரவும் முடியல. அது மாதிரி இருக்கு. எங்களுக்கும் ஸ்கூல் பசங்க இருக்கிறதுனால போயிட்டு வர்றது கூட ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படியே மிஞ்சி போய் ஏதாவது அவசரமான போனாலும் ஒரு நாள் ஆயிடுது. எந்த ஒரு இது இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. 2 வீலர்ல போனோம்னாலும் கீழே கொஞ்சம் இதாயிடுச்சுனாலும் பஞ்சர் ஆயிடுது, இல்லைன்னு கீழே சரிக்கு விழுந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோடு வந்தா எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். பசங்களுக்கும் போற ஒரு அவசரத்துக்கும் ரொம்ப இதா இருக்கும். கருப்பள்ளி கோவிந்த நகர் ரயில்வே பிரிட்ஜ்ல இருந்து பொம்மச்சானூருக்கு தார் சாலை வேணுங்க. வெறும் ஜெல்லி சாலை தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட்டு போகிறதுக்கு வண்டியில் கூட கூட்டு போகிற சிரமமாக இருக்குங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வரத்துக்கு இல்லைங்க. அதே மாதிரி ஸ்கூல் பசங்களை பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு, இப்போ 9 மணிக்கு ஸ்கூலுங்க. இங்கேருந்து 7 மணிக்கு ரெடியாகி கூட்டு போய் நாம தான் விட்டு வரணுங்க. நமக்கு நான் டிரைவருங்க. டிரைவர் நான் அந்த டயத்துக்கு என்னாலையும் போக முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு தார் சாலை அமைத்து கொடுக்கணும் கவர்மெண்ட் கேட்டுக்கொடுக்கும். நாங்கள் பிறந்து இப்போ 30-35 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்கள் தார் ரோட்டே பார்க்கல. எங்கள் குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், எல்லாம் சைக்கிளில் வர்றது, பைக்கில் விழுறது, காயங்களாகுது. இது மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லை. ஆம்புலன்ஸ் வரணும்னா கூட ரோட்லேயே நிறுத்திக்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து பேஷண்ட்டை தூக்கிட்டு வரணும். அந்த மாதிரி நிலமை. இதே எங்கள் குழந்தைங்களுக்காவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வரதுக்கு அவங்க கொஞ்சம் இருக்கிற மாதிரி தார் ரோடு மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுங்க. இந்த ரோட்டில் விவசாய நிலம் தான் அதிகமாக இருக்குது. நாங்கள் வரத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்களுக்கு ரோடு வசதியாக சுத்தமாக இல்லை. இங்கே பக்கத்தில் நிலத்துக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் ரோடுக்கு வரதுக்கு, மெயின் ரோடுக்கு வரதுக்கு சுத்தமாக வழி இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாய நிலம் தான் வச்சுருக்கிறோம். ஓட்டுறதுக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நாங்கள் அதுக்கே போகாம இது பண்ணுறோம். ரோடு வசதியே இல்லை. அரசு ரோடு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம். இந்த கிராமத்தில் எதுவுமே இல்லைங்க. நடப்பு பாதை விட்டுட்டு தார் ரோடு, கேட் ரோடு எதுவுமே இது வரைக்குமே இல்லைங்க. தார் பார்த்தது நாங்கள் எத்தனையோ வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எதுவுமே போடல. சுடுகாடு இல்லை மெயின். எங்களுக்கு வழி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் வரனா கூட வழி இல்லைங்க. 2 வீலர் போயிட்டு அந்த தார் ரோட்டில் போயிடணும்.